ஹாய் வியூவர்ஸ், சாம்பியன்ஸ் டிராஃபியோட எல்லா மேட்ச்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம நியூமராலஜி பேஸில் டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சாம்பியன்ஸ் டிராஃபியோட 6வது மேட்ச். இந்த மேட்ச்சில் நியூசிலாந்து பங்களாதேஷ் மோதுறாங்க. இந்த மேட்ச் 24ஆம் தேதி திங்கட்கிழமை மதியானம் 2:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க, யார் அதிக விக்கெட் எடுப்பாங்க, யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, யாரை கேப்டன் வைஸ் கேப்டன் போடலான்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 24ஆம் தேதி பார்த்தோம்னா 6-8 காம்பினேஷன், அதாவது சுக்கிரனு சனி சேர்ந்த காம்பினேஷன். சுக்கிரனு சனி சேர்ந்த யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்தோம்னா புதனை சேர்ந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். குருவை சேர்ந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக மைனஸாக இருக்கும். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் நியூசிலாந்தில் பார்த்தோம்னா வில் யங் அவர் பார்த்தோம்னா அவர் ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து டெவான் கான்வே, கேன் வில்லியம்ஸ் இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்கும். அடுத்து டேரி மிச்சல் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து டாம் லாத்தம் அவர் சூப்பராக இருக்கும். அவர் ஒரு 30+ ரன்ஸ் அடிப்பார். அடுத்து கிளென் பிலிப்ஸ் அவர் ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து எம் பிரேஸ்வெல் அண்ட் மிச்சல் சானர் 2 பேரும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து நாதன் ஸ்மித் அவரும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து மேட் ஹென்ரி பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் எடுப்பார். அடுத்து டபிள்யூ ரோர்க் அவரும் பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பங்களாதேஷில் பார்த்தோம்னா டி ஹாசன் அவர் ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து சௌமியா சர்க்கார் பார்த்தோம்னா ஒரு 25 ரன்ஸ் அடிக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து என் ஹொசைன் சாண்டோ அவருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். அடுத்து மெஹந்தி ஹாசன் மிராஸ் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ஹச் ஹிரிடாய் அவர் ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து எம் ராஹிம் அவர் ஒரு 30 ரன்ஸ் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்து ஜே அலி ஒரு 25+ ரன்ஸ் அடிப்பார். அடுத்து ஆர் ஹொசைன் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து டி சஹீப் அவர் ஒரு விக்கெட் எடுப்பார். டி அகமது அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து முஸ்தபிசர் ரஹ்மான் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ 2 டீமில் சேர்த்து யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ டி ஹாசன், ஹச் ஹிரிடாய், ஜே அலி, முஸ்தபிசர் ரஹ்மான், டேரி மிச்சில், டாம் லாத்தம், எம் பிரேஸ்வெல், மிச்சல் சார்னர், என் ஸ்மித், மேட் ஹென்ரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ டி ஹாசன், டாம் லாத்தம், மிச்சல் சார்னர் இவங்க 3 பேரையும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வின் பண்ணலாம். நீங்கள் புதுசாக சேனலுக்கு வரவங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லாதீங்க. எல்லா வீடியோஸ் பாருங்கள். எல்லா ப்ரெடிக்ஷன் வீடியோஸையும் நீங்கள் பார்த்தா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். நான் என்ன சொல்கிறேன், அது எப்படிலாம் நடக்குது, ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச மேட்ச்லாம் நான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிறது என்னென்னு புரியாமல் கமெண்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் அப்படி கமெண்ட் பண்ணுறீங்க. இதில் 22 பேரோட பெர்ஃபார்மன்ஸையும் அக்யூரேட்டாக சொல்லணும்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க. அதெல்லாம் எப்படி நடக்க சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இதில் 100% ப்ரெடிக்ஷன்ங்கிறது இந்த உலகத்தில் யாருனாலுமே கொடுக்க முடியாது. யாராச்சும் எங்கேயாச்சும் 100% கரெக்டாக ப்ரெடிக்ஷன் கொடுக்குறாங்க கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஒரு 70% பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ப்ரெடிக்ஷன். ஏன்னா இங்கே எல்லாரோட டேட்டாவும் நம்மக்கிட்ட கரெக்டான டேட்டா இருக்காது. எல்லாமே தான் விக்கிபீடியாஸில் தான் பார்த்து எடுக்கிறோம். ஸோ அதில் நிறைய தப்பாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நிறைய தப்பாகவும் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் இந்த அக்யூரசிங்கிறது 100% யாருமே கொடுக்க முடியாது. ஒரு 70% 80% கொடுக்கலாம். நம்மளே WPL ஃபஸ்ட்டு ஒரு 5 மேட்ச்சில் ஒரு மேட்சை தவிர மிச்சம் 4 மேட்ச்சுக்கு கேப்டன் வைஸ் கேட்ட முதற்கொண்டு கரெக்டாக கொடுத்துருக்கோம். 9 பேர் 10 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் புதுசாக வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது. புதுசாக வந்தவங்க எல்லாத்தையும் பாருங்கள். எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிறது கமெண்ட் பண்ணணுமா வேணாம்னு யோசிங்க. எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் அக்யூரேட்டாக வராது. ஒரு சில நாள் 80 to 90% கூட கரெக்டாக ஒரு ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி WPL மேட்சஸ்லாம் நிறைய மேட்ச் வந்துருந்துச்சு. ஸோ நீங்கள் புதுசாக வராங்க ஒரு மேட்சை பார்த்துட்டு முடிவு பண்ணாதீங்க. இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் சரியாக ஒர்க் ஆகணும், அடுத்த மேட்ச் நல்லா ஒர்க் ஆகும். நீங்கள் ஒரு மேட்சை பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா எந்த யூஸும் இல்லை. இந்த மேட்ச்சில் டாஸ் போட்டதுக்கப்புறம் இந்த லைனப்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, இந்த பிளேயிங் லெவலில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா, புதுசாக வரக்கூடிய பிளேயர்ஸ்க்கு யாருக்காச்சும் கிரகமைப்புகள் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னா நான் அதை டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இன்னும் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.